ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் கீதாவும் சேர்ந்துட்டு ஐஸ்வர்யாவை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் போடுறாங்க. தீபாவுக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா நீ தீபா மாதிரிக்கு நடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு கீதாவும் சம்மதிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அங்கே வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறாங்க. அப்போ கார் எடுத்துகிட்டு நான் பின்பக்கமாக வந்துருந்தேன், நீயும் யாருக்கு தெரியாமல் பின்பக்கமாக வந்துரு அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கீதாவும் யாருக்கு தெரியாமல் அவங்க பின்பக்கமாக வந்துருந்தாங்க. வந்ததுமே கார்த்தியோட காரில் ஏறிடுதாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா நேராக சரவணனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ சரவணன் கிட்ட ஏற்கனவே கார்த்தி இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதனால சரவணனும் இதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே வந்ததுமே நீங்கள் தீபா மாதிரிக்கு இந்த வேஷத்தை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையெல்லாம் கொடுக்கவும் தீபா மாதிரிக்கே அந்த புடவையெல்லாம் கட்டிட்டு கீதா வராங்க. அவங்கள பார்க்கும்போது அச்சஸில் அப்படி தீபா மாதிரிக்கே இருக்கிறாங்க. சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரிக்கெலாம் சரி தான், ஆனால் நான் எப்படி பேசணும், கீதா மாதிரிக்கு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், நான் தீபா மாதிரிக்கு பேசணுன்னா எனக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்தி தீபா எந்த மாதிரிக்கு நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. தீபாவும் அதை உள்வாங்கிக்கிட்டுதாங்க. சரி சார், நான் இந்த மாதிரிக்கு நான் பேசுறது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கொஞ்சம் கூட சொதப்பிடக்கூடாது, ஏன்னா ஐஸ்வர்யா அன்னைக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம போட்ட திட்டம் எல்லாமே இதாயிரும், அதனால நீங்கள் அப்படியே தீபா மாதிரிக்கே நடிக்கணும் அப்படிங்கும்போது அப்போ சரவணன்னு சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், நீங்கள் நடிக்கிற நடிப்பில் தான் நம்ம ஐஸ்வர்யாவை கையங்களமாக பிடிக்கணும், தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு தீபா கார்த்தியோட கிளம்புறாங்க. அப்போ கார்த்தி அவங்க அபிராமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா தீபா கிடச்சிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அபிராமியும் குடும்பத்தோட அவ்வளோ சந்தோஷப்படுதாங்க. இதை கேட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, கார்த்தி தீபாவை கண்டுபிடிச்சிட்டானா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க மைதிலி மீனாட்சி எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. நீ அப்போ தீபாவோட வாரி அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா, தீபாவை அழைச்சிட்டு நம்ம 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி, நீ போய் ஆரத்திலாம் கரைச்சி வை, தீபா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படிங்கவும் அப்போ கார்த்தி தீபாவோட காரில் இறங்குறாங்க. அதை பார்த்ததுமே குடும்பத்தோட அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அவங்க அழைக்கிறாங்க. வந்ததுமே தீபா அபிராமி மீனாட்சி மைதில் எல்லாத்துக்கிட்டையும் தீபா மாதிரிக்கு அவங்க பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா கொஞ்சம் கோவத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தீபா ஐஸ்வர்யா பார்த்துட்டு அவங்க முறைச்ச மாதிரிக்கே இருக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யாட்ட கேட்குறாங்க, என்னக்கா நான் வந்ததில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனால் உங்கள் முகத்தில் மட்டும் இந்த சந்தோஷமே தெரியல அப்படின்னு தீபா கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை தீபா, சரி நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அவள் நம்ம கீழே தள்ளி விட்டதை மனசில் வச்சுட்டு அவள் பேசிட்டு இருக்கிறா, அவள் பேச்சே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்போ தீபா கிட்ட மீனாட்சியும் மைதிலையும் கேட்குறாங்க, என்ன தீபா உன் தலையில் கெட்டெல்லாம் போட்டிருக்கிற, கீழே விழுந்ததில் அடிபட்டுருச்சு அப்படிங்கும்போது ஆமாக்கா, கீழே விழுந்ததில் எனக்கு பலமாக அடிபட்டுருச்சுது, சொல்ல போனால் நான் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயமாக்கா அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பதட்டத்திலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இவன் நம்ம தான் கீழே தள்ளி விட்டோங்கிறது சொல்லிடுவாளோ இல்லையோ தெரியலையே, அப்படி மட்டும் சொல்லிட்டான்னா அவ்வளோதான், நம்ம கதை கந்தலாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமி ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. என்ன ஐஸ்வர்யா, நீ தீபா வந்ததுலேருந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிற, என்னாச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, தீபா வந்ததில் நான் சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அந்த சந்தோஷம் உங்கள் முகத்திலே தெரியலையே அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் என்ன இந்த மாதிரிக்கே சொல்லிட்டு இருப்பியா, அதனால தான் உனக்கு அப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ அருண் பார்க்குறாங்க, என்ன ஐஸ்வர்யா உன் முகத்தில் இப்படி வேர்த்து கொட்டுது, என்னாச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏன் என்னையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தீபா வந்திருக்காராலா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க அப்படிங்கும்போது ஓஹோ அக்கா நான் வந்ததில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் போலுக்கு அப்படிங்கும்போது ஆமாம் தீபா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகிட்ட கேட்குறாங்க, தீபாவை நீ எங்கேருந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு அபிராமி கேட்கும்போது கார்த்தியும் என்னெல்லாமோ சொல்லி அவங்க சமாளிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா ஐஸ்வர்யிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்படிங்கிறாங்க. என்னது ஐஸ்வர்யா கிட்ட தனியாக பேச போகிறாள் அப்படின்னு அபிராமி சொல்லவும், என்னம்மா தீபா வந்ததும் வராதம்மா நீ ஐஸ்வர்யிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் ஐஸ்வர்யா கிட்ட தனியாக பேசி ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது, அவங்ககிட்ட பேசணும்னு எனக்கு என்னமோ தோணுது, அதனால தான் நான் கூட்டிகிட்டு போய் பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே அபிராமி நினைக்கிறாங்க, தீபாவுக்கும் ஐஸ்வர்யா பார்த்தாலே பிடிக்காது, அது மாதிரி ஐஸ்வர்யாவுக்கும் தீபா பார்த்தாலே பிடிக்காது, ஆனால் இன்னைக்கு என்ன ஐஸ்வர்யாட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு அபிராமி கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சி மைதிலி அவங்களும் நினைக்கிறாங்க, ஐஸ்வர்யா கிட்ட என்ன தனியாக பேச போகிற தீபா அப்படிங்கும்போது அது எங்களுக்குள்ள விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஐயோ இவன் நம்ம அன்னைக்கு கீழே தள்ளி விட்டோமே அதை பற்றி கேட்கறதுக்காக தான் தனியாக கூட்டிகிட்டு போகிறா, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன
ஐஸ்வர்யாக்கா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி ஏற்கனவே சொல்லி விட்டுருக்குறாங்க, நீங்கள் வந்து அந்த மலை மேலே என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது உளறிடாதீங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் எதாவது உளறினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐஸ்வர்யானியும் உங்களை வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து அதை பற்றி மட்டும் பேசிடாதீங்க, பேசாமல் எப்படி எப்படி பேசணுமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்து கீதா வந்து அந்த மாதிரிக்கே பேசுகிறாங்க. அன்னைக்கு மலை உச்சியில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு பற்றி தெரியும்ல, அதை பற்றி பேசுறதுக்காக தான் உங்களை கூப்பிடுதான், வாரீங்களா இல்லை நான் இங்கே வச்சு நான் வந்து சொல்லட்டுமான்னு கேட்கவும், ஐயோ இவளுக்கு வந்து எல்லாமே ஞாபகத்தில் தான் வச்சிருக்கிறா, இவ அதை பற்றி தான் பேசுறது கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் வந்து தீபாட்ட சொல்கிறாங்க. இல்லை இல்லை வா நம்ம ரூம்லேயே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லவும் ஐஸ்வர்யாவை அழைச்சிக்கிட்டு பார்த்தோம்னா தீபா வந்து அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் வந்து கார்த்தி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்திருக்கிறது வந்து தீபா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து நம்பியிருந்தாங்க. அதனால வந்து தீபாவை நான் தான் கீழே தள்ளி விட்டேன் அப்படிங்கிற உண்மையை வந்து ஐஸ்வர்யா சொல்லிடுவாங்களா, இல்லைன்னா வந்து வந்திருக்கிறது வந்து தீபா கிடையாது கீதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சில் வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்களா, அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.